சார் வணக்கம். நான் திருப்பி சொல்லணும் சார். நிறைய பேர் இருக்கீங்க, கை தட்டிடுங்க. அதையே நான் வணக்கம்னு எடுத்துக்கோங்க. கை தட்டுறதுன்றது நல்ல பழக்கம், பாராட்டுறதுக்கு இல்லை. அமெரிக்காவில் ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கான். அடிக்கடி கை தட்டிங்க வச்சுங்க, இந்த உள்ளங்கையில் இருக்கிற நரம்பு தூண்டப்பெற்று, இப்போ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எதிர்க்கே சொல்லின்னு இருக்கேன், கை தட்டினீங்கன்னா உள்ளங்கையில் இருக்கிற நரம்பு தூண்டப்பெற்று அதனால என்ன லாபம்னா ஹார்மோன் சுரக்கும், செல்லு சீக்கிரமா வளர்ச்சி அடையும். அதனால என்ன லாபம்னா உங்க ஆயுசுல 10 வருஷம் கூடும். அதனால யார் யாருக்கு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க கை தட்டுங்க. அப்புறம் உங்க இஷ்டம். இதுலயே நிறைய பேர் தட்டலை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். நீ பேசு, தட்டுறதா இல்லையான்னு நாங்கள் முடிவு பண்ணுறோன்னு. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நான் இங்கே மேடையில் வரும்பொழுதே நிறைய பேர் செல்ஃபி எடுத்தாங்க. இப்போல்லாம் யாராவது செல்ஃபி எடுக்கணும்னு வந்தாலே கை காலெலாம் உதறுது. ஏன்னா செல்ஃபி நிறைய பேருக்கு வராதுங்க, சும்மா எடுக்கிறான். சில பேருக்கு மட்டும்தான் அதை டெக்னிக்கலாக எதுக்கு தெரியும். செல்ஃபி எடுத்துகிட்டு பாருங்களேன், இந்த ஆதார் கார்டில் நம்ம மூஞ்சி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் கேவலமாக இருக்கும். நான் ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இறங்கினேன். இறங்கும்போது ஒரு 10-15 பேர் செல்ஃபி எடுத்தாங்க. எனக்கு என்னன்னாச்சு, நம்மளே ஒரு மனுஷனாக கருதி வராங்க. வணக்கம் வணக்கம்னு. சார் காரில் போயிட்டேன் சார், காரில் ஏற போகிறேன், தூரத்துலேருந்து ஒரு ஆள் சார் 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 சார். அடடா, நம்மக்கிட்ட செல்ஃபி எடுக்குது, அவ்வளோ தூரத்துக்கு ஓடி வரோம் சார். ரொம்ப கிட்ட வந்துட்டு ஓடி வந்து சார் அப்படின்னு கிட்ட எடுத்துட்டு கேட்டான் சார், ஆமாம் நீங்கள் யார் சார்? ஏன்னா யாருன்னு தெரியாமலே இல்லை சார், தூரமாக இருந்து பார்த்தா எல்லாம் எடுத்தானுங்க, இது யாருன்னு சொன்னால் வைக்கிறதா டெலீட் பண்ணுறதா நான் முடிவு பண்ணிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. இப்போல்லாம் ஐயாவுக்கு தெரியும், இவ்வளோ கூட்டம்லாம் பார்க்கறது கஷ்டம். ஏன்னா இலக்கிய கூட்டத்திலலாம் குறைஞ்சி போச்சு கூட்டம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய மக்கள் கூடுற இடமா பார்த்து நாங்களே போய் பேச ஆரம்பிச்சிட்டோம். சார் ஒன்றும் இல்லைங்க, சில இடத்துல நம்மளுக்கு எல்லாரையும் தெரியுதுன்ற பெருமிதம் இருக்கும், சில இடத்துல அதுவே நம்மளுக்கு பிரச்சனையாயிடும். எனக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு, நீங்களும் அந்த நல்ல பழக்கத்தை கடைபிடிக்கணும். ஒன்றும் இல்லை, பிரயாணம் போகும்போது ஜாகிரதையாக போகணும். ட்ரெயினுக்கு போகும்போது கொஞ்சம் முன்னாலேயே போகணும். சில பேர் பார்த்துக்கிட்டீங்களா, ட்ரெயின் கிளம்பும் போது தான் ஸ்டேஷன் உள்ளே வருவான், எந்த பிளாட்ஃபார்ம் தெரியாது, அரைச்சி பிடிச்சி போடும். நான் எப்பவுமே எந்த ஊருக்கு போனாலும் அரை ஹவருக்கு முன்னால் போயிடுவேன். என் ட்ரெயின் டைமு. ட்ரெயின் லேட்டாக வந்தால் வரட்டும், அதை பற்றி கவலை இல்லை. ஒரு ஊரில் பேசிட்டு சென்னைக்கு வர்றதுக்காக வழக்கப்படி அரை ஹவருக்கு முன்னால் வந்துட்டேன். சார் வந்து பிளாட்ஃபாரத்தில் நடந்துக்கினே இருக்கேன், ஒரு ஆள் டிஷர்ட் போட்டுன்னு ஃபோன் பேசிக்கினே இருந்தார். என்னை பார்த்தேன், சார் நான் உங்கள் ஃபேன் சார், வாங்க சார் வாங்க சார் வாங்க சார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, எந்த ட்ரெயின் அப்படின்னா, சார் தெரியாத நம்ம ட்ரெயின் பேர் சொல்லிட்டோம் சார். அதிர்வுத என்ன ஆறவுரு, வாங்க என் ஆஃபீஸுக்கு. என்ன ஆஃபீஸுன்னு திரும்புகிறேன், போலீஸ் ஸ்டேஷனுங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷனில் போலீஸ் ஸ்டேஷனில் அதை நம்ம எங்கே காலை வைக்கக்கூடாது வாழ்க்கையிலன்னு நினச்சோமோ அது உள்ளே கூப்பிட்றாரு. அவர் எஸ்ஐயா, அவருக்கு அது ஆஃபீஸு, நம்மளுக்கு அது போலீஸ் ஸ்டேஷனு. வானாமா வா சார், நீ கவலையே படாத சார், நீயும் நானும் ஏறாம ட்ரெயின் போவாது, எனக்கு அதில் தான் டியூட்டின்னு உள்ளே கூட்டி போயிட்டாரு. உங்களுக்கு தெரியும்ல போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கும்னு. அதுவும் ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போனால் ஒரே ஒரு பெஞ்சு, அதில் என்னை உட்கார வச்சுட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்ட்டு போயிட்டார் உள்ள. திரும்பி பார்க்குறேன், அந்த பெஞ்சில் அந்த பக்கத்தில் ஒரு பையன் லுங்கி கட்டின்னு காலாட்டின்னு உட்காந்துக்கிறான். அவன் என்னை பார்த்து சிரிச்சான், நான் அவனை பார்த்து சிரித்தேன். அவன் என்ன கேட்டான், என்ன கேஸு அப்படின்னா. நான் அவனை பார்த்துட்டேன், உண்டினா கேஸுன்னு. ஒன்றும் இல்லை சார், தண்டவாளம் தாண்டி பிடிச்சின்னு வந்துட்டானுங்க, தண்டவாளம் தாண்டிக்கிறான் பிடிச்சின்னு வந்துட்டாங்க. நானும் நீ அப்படின்னா, நான் பிளாட்பாரத்தில் தானே பிடிச்சின்னு வந்துட்டாங்கடா. அப்போ பிளாட்பாரத்தில் நடந்தா கூட பிடிக்கிறானுங்களா? ஆனால் அதுக்குள்ளே நம்மளால் வந்துட்டார். யார்? எஸ்ஐ கூட 4 கான்ஸ்டபிள்.
செல்ஃபி கில்ஃபி எல்லாம் எடுத்துட்டோம். ட்ரெயின் வந்துடுச்சு. இந்த ஏசி கம்பார்ட்மெண்ட் எப்பவுமே முனையில் இருக்கும். சாரோட பேக் எடு. 4 கான்ஸ்டபிள், ஒரு எஸ்ஐ, நடுவில் நான் பிளாட்பாரத்தில் நடக்கிறோம். சுத்தூர வேடிக்கை பார்த்துருக்கிறோம். அந்த ஏசி கோச்சுக்கு பக்கத்தில் தான் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் இருக்கும், பார்த்துக்கிறீங்களா? அதில் ஒரு அம்மா ஜன்னல் ஓரத்தில் என்னை பார்த்து சொல்லுது, இந்த காலத்தில் எவனையும் நம்ப முடியலன்னு. அது என்ன நினச்சிக்கிச்சு சார், என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டி போகிறாங்கன்னு. ரொம்ப கஷ்டம் சார். இப்போ எங்களுக்கெல்லாம் ரசிகர்களை பார்த்தாலே கஷ்டமாக இருக்குது. போன மாதம் சவுத்தில் ஒரு ஒரு கூட்டத்துக்கு போனால் இப்போல்லாம் இறங்கினோன்னா ஓடிடுறது தான். ஒரு பெரியவர் வந்து, சார் வணக்கம் சார், உங்களை மாதிரி தமிழ் அறிஞர்களை எங்கள் வீட்டுக்கு கூட்டி போய் சாப்பாடு போடுறது எனக்கு ரொம்ப பெருமை சார்னாரு. அவருக்கு தெரியல பட்டிமன்றம் பேசுகிறவங்க யார் சாப்பிட கூப்பிட்டாலும் போவோன்னு. எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, தமிழ் அறிஞர்னு என்னையும் சொல்லிட்டாரேன்னு. வீட்டுக்கு கூட்டி போயிட்டார் சார். நான் விருந்து நினச்சின்னு தான் போனேன். பார்த்தா கதவு திறந்தா அவங்க ஒய்ஃபு சண்டை போடுது, அவருக்கும் அந்த அம்மாக்கும். திறந்துட்டு அது பண்ணு உள்ளே போயிடுச்சு. இவரு வாசா வாசா சாப்பிடலாம் வாசாருன்னாரு. என்னடா அதுன்னு, ஒரு ஹாட் பேக்கில் 4 சப்பாத்தி சார். அந்த அம்மா அவருக்கு வச்சுக்கிட்டு, இதுக்கு பேர் விருந்துன்னு அர்த்தம். எனக்கு 2 வச்சாரு, அவர் 2 எடுத்து போட்டுக்கினார். தேங்காய் சட்னி, சப்பாத்திக்கு தேங்காய் சட்னி வாழ்க்கையிலே நான் அன்றைக்கி தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஆள் கேட்டான், சார் நாங்களும் எங்கள் அப்பா கூட ஸ்கூல்ஸ் வாத்தியார் சார், ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணுறோம். ஆமாம், இந்த அமைப்பாளர் உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துட்டாரா? கொடுத்துட்டாருங்க. எது கேஷ் தானே? ஆமாம் சார் கொடுத்துட்டாரு. ஒன்றும் இல்லை, எங்கள் புக்கு ரிலீஸ்க்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, ஒரு 20,000 ரூபா கொடுத்தீங்கன்னா 2 மாதத்தில் உங்கள் கூகுள் பே அனுப்பிச்சிடுறாரு. கொடுத்தேன் சார். 2 சப்பாத்தி 20,000 ரூபாய்க்கு வாங்கினவன் நான் மட்டும்தான். அன்னிலேருந்து யாரை பற்றியும் கவலை இல்லை. இன்றைக்கி ஒரு நல்ல தலைப்பு, நம்ம மீன்வளத்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி, தாயுமானவர் என்பதை முன்னாலேயே கணித்து நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எங்களுக்கு இதை கொடுத்துருக்கார். தாயுமான தனி பெரும் தலைவன். அதில் என்னன்னா, நிறைய பேர் நம்மளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா, பதவியில் இருக்கிறவர்களை பார்த்து ஒன்று பொறாமப்படுவோம், இல்லை ஆதங்கப்படுவோம். இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும், எத்தனை கஷ்டம்னு. ஒன்றும் இல்லைங்க, வாழ்க்கையில் எனக்கு ஒரு நாள் ஒரு பதவியில் இருந்தேன். 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது புது ஸ்கூலில் போய் சேர்ந்தேன். எங்கள் கிளாஸ் வாத்தியார் கூப்பிட்டாரு. பேர்னா மௌனம் சொன்னேன் சார். சைக்கிள் ஓட்ட வருமானாரு. ஓட்டுவோம் சார். நீ தான் கிளாஸ் லீடர்னாரு. ஏன்னா எலெக்ஷன் ஒன்றும் கிடையாது சார், கிளாஸ் லீடர்ன்றது எவ்வளோ பெரிய இது பதவி. அப்படின்னு அப்புறம் நினச்சேன், இதுக்கு கிளாஸ் லீடர் ஆகிறதுக்கு இதுதான் ஒரே குவாலிஃபிகேஷன் போல இருக்குது, சைக்கிள் ஓட்டுறதான்னு. தெரியாது சார். 1 மணி அடிச்சது பெல்லு. வாத்தியார் கூப்பிட்டாரு, சைக்கிள் சாவியை கையில் கொடுத்தாரு. என் சைக்கிள் எடுத்து 3வது தெருவில் அவர் வீடு இருக்குது. அங்கே போய் அம்மா சாப்பாடு கொடுப்பாங்க, எடுத்துன்னு வாண்டார். எனக்கும் லஞ்ச் டைம் 1 மணி தான், அவருக்கும் லஞ்ச் டைம் 1 தான். மாங்குன்னு போனால் அந்த அம்மா வாசப்படிலேயே நின்று சாப்பாடை கொடுத்துட்டு சும்மா இல்லாமல் 3வது தெருவில் பக்கோடா கடை இருக்குது. உங்கள் சார் பக்கோடா இல்லாமல் சாப்பிட மாட்டாருப்பா, ஒரு 100 கிராம் பக்கோடா வாங்கிப்போ அப்படின்ட்டு. அங்கே இருந்து பக்கோடா கடைக்கு போய் திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரையும் 5 நாளும் பக்கோடா கடைக்காரன் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். 100 கிராம் பட்டு கொஞ்சம் தூள் பக்கோடா கொடுப்போம் சார். 1:30 மணிக்கு வருவோம் சார், இவர் சாப்பிட உட்காந்துறாரு. அதுக்கப்புறம் அவசரமாக சாப்பிட்ணும் நான். அதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு மாநிலத்தின் முதல்வர் தாயுமானவனாக இருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு தாய்க்குத்தான் குழந்தைக்கு என்ன வேண்டும் என்று தெரியும், ஒரு தாய்க்குத்தான் பசி தெரியும், ஒரு தாய்க்குத்தான் மருத்துவத்தின் மரியாதை தெரியும். எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் என்ன, தாய் என்பவர் இந்த காலை உணவு திட்டம் என்பது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய உச்சகட்டம்னு நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா, WHO உலக சுகாதார மையம் சொல்லுது, எப்பவுமே
காலை உணவை தவிர்த்துடக்கூடாது, அதுவும் வளர்கிற குழந்தைங்களுக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தத்துவத்தை, ஒரு பெரிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார். ஒன்றும் இல்லைங்க, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்னன்னா, வெளிப்படைத்தன்மை கிடையாது, எதிர்பார்ப்பு அதிகம். அட டாக்டர் எப்படி இருக்கணும் நம்மளே முடிவு பண்ணிருப்போம் தெரியுமா? என் ஃப்ரெண்டு வந்தான், இந்த டாக்டரை பார்க்க போனேன்டா, வேஸ்ட்டு, 500 ரூபா பிடிக்கிட்டாருன்னா. புஷ்பா 2வே 750 ரூபா கொடுத்து பார்த்துட்டு வரானுங்க. அந்த டாக்டர் எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ் என்னமோ படிச்சிருக்காரு, அவருக்கு ஃபீஸ் கொடுக்குறதுல பிடிக்கிட்டான்றான். நான் சொன்னேன் ஏன்டான்னு. பின் என்னடா, ஒரு தர்மாமீட்டர் கூட வச்சு பார்க்கல, என்ன டாக்டர்டானா. அப்புறம் நான் கூட நினச்சேன், சிச்சி தர்மாமீட்டர் கூட வச்சு பார்க்காம என்ன டாக்டர்? ஆமாம், உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு. முட்டி வலிக்கு போனேன்னா. ஏன்னா முட்டி வலிக்கு எதுக்குடா தர்மாமீட்டர் வைப்பாங்க? அதாவது நம்மளுடைய எதிர்பார்ப்பு அந்த மாதிரி தான், வேற வழியே கிடையாது. அதே மாதிரி வெளிப்படைத்தன்மையும் கிடையாது. எப்பவுமே பார்த்துருக்கீங்களா சார், நமக்கு எப்பவுமே வெளிப்படைத்தன்மை இல்லை. போன வருஷத்தை விட இந்த வருஷம் பார்க்கும்போது ஒல்லியா பாவமாக இருக்கான், நல்லா தெரியுது அவனுக்கு சுகருன்னு. கேளுங்களேன், ஒத்துக்க மாட்டான். சார் வச்சிருக்கீங்களே சுகர், பார்டர், டேய் பார்டர்னாலே இருக்குன்னு அர்த்தம். இப்படின்றான் சார். என்னங்க கல்ல ஏதாவது ப்ராப்ளம்? லைட்டாக தெரியாது. டேய் லைட்லேயே தெரியலடா. இல்லை, அது மாதிரி தான் இந்த குடிக்கிறவங்களை பார்த்து டக்குன்னு சார் குடிப்பீங்களாண்ணா, குடிக்கிறேன் இல்லை முடிஞ்சு போச்சு, கேஸா போட போகிறான், பீர் மட்டும் குடிப்பேன். அதே மாதிரி வெஜிடேரியனில் சில பேர் பார்த்துக்கிறீங்களா, அப்படியே அவங்களுக்கு கொம்பு முளைச்ச மாதிரி, சார் நான் வெஜிடேரியன், இந்த மீன் ஐயோ வாயில் அடிங்க, மீனெல்லாம் முட்டை சாப்பிடுவேன், அது பரவாயில்ல. ஆக எந்த நிலையில ஒரு தாய், சார் ஒன்றும் இல்லைங்க, ஒரு தாயுமானவன் என்ற நிலையில் முதலமைச்சர் பண்ணதில் மற்ற மாநில முதல்வர்களும் பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய திட்டம். எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சது எது தெரியுமா சார்? ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு தலைவரை பிடிக்கும். இப்போ நீங்கள் பஸ் வந்து லேடிஸ்க்கு ஃப்ரீ அதெல்லாம் விட்டுருக்கேன், எனக்கு அதில் ஒரு என்னுடைய தனிப்பட்டது எனக்கு அவ்வளோ அந்த ஈடுபாடு இல்லை. என்ன தெரியுமா, உடல் உறுப்பு தானம் பண்ற, உடல் உறுப்பு தானம், அதாவது மூலசாவு அடைஞ்சு உடல் உறுப்பு தானம் பண்ணா இறந்துருவாங்க. அந்த இறந்த மனிதனுக்கு அரசு மரியாதையோடு உலகத்திலேயே எந்த தலைவனும் அதை சிந்திக்காத ஒரு இது நம்ம தலைவர் செஞ்சதுக்கு அப்புறம் ஒடிசால ஆரம்பிச்சிருக்கு சார். என்ன சார், நான் தான் சொல்றேன், நம்மளுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, எதிர்பார்ப்பு சில வாட்டி ஜாஸ்தியா இருக்கும். ஒரு ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப எதிர்பார்க்க கூடாது சார், நடக்காது. அதை ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண நம்ம கூட தான். திடீர்னு வீட்டில் ஒய்ஃபு நாளைக்கு என்னங்க காலையில் டிஃபன் பண்ணணும்னு ஆரம்பிப்பாங்க, பார்த்துக்கிட்டீங்களா? நம்ம விதியான்னு உட்காந்து இருப்போம், நாளைக்கு என்னங்க டிஃபன் பண்ணுறதுன்னு. இந்த நாக்கு சும்மா இருக்குதா, பூரி கிழங்கு பண்ணுன்னு. அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறேன், குளிக்கிறேன், கிச்சன்லேருந்து பூரி சுடுற வாசனையும் வரல, மசாலா வாசனையும் வரல. அப்புறம் சாப்பிட்ற டைனிங் ஹாலுக்கு வர மாடு சாணி போட்ட மாதிரி பொங்கல். அட நினைச்ச இதுவே நடக்கலையே, என்னது வீடு தேடி மருத்துவம் சார்? போன மாதம் ஆரம்பிச்சது சார், மக்களுக்கு வந்து குறைந்த விலையிலே மருத்துவ கடை. ஆக வீடு தேடி மருத்துவம் எல்லாமே மனித நேயத்தின் உச்சம், தாயுமானவன் என்கிற ஒரு பெரிய ஒண்ணு இல்லைங்க. இன்னொன்னு, எங்கிட்ட கோடீஸ்வரங்க எப்பவுமே பாருங்க, மாற்றுத்திறனாளின்னு அதுக்கு முன்னால என்ன சொல்லியிருந்தோம், குருட நொண்டி, அப்படிதானே? ஆனா டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் அதையெல்லாம் விடுத்து அவர்கள் எல்லாம் மாற்றுத்திறனாளி என்று சொன்னது டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். ஆனா அந்த மாற்றுத்திறனாளியை கூட அற்புதமான முறையில் என்னென்ன நன்மை பண்ண சார். எவ்வளவு கோடி கணக்கில் இருந்தாலும் ஒரு நடக்க முடியாத ஒருத்தர் கடல் அலையிலே கால் பதிக்கும் வகையிலே மரபால் அமைத்து கொடுத்த மனிதநேயம் மிக்க ஒரே மாண்புமிகு நம்முடைய
நமக்கு இப்போ இப்போ ஐயா அவர்கள் உறுதிமொழி எடுத்தாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நாம பண்ண வேண்டியது மத்திய அரசு அந்த பிரச்சனையெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டோம், முதலமைச்சர் பார்த்துப்பாரு. நம்ம பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? நம்முடைய மொழி, நம்முடைய இனம், இதை எங்கேயுமே நாம விட்டு கொடுக்காம இருந்தாலே போதும். ஒவ்வொருத்தரும் நாம் அவருடைய லட்சியத்துக்கு கிட்ட போயிடுவோம்னு அர்த்தம். நமக்கு என்னன்னா இன்னும் விழிப்புணர்வு வரல, அதுதான் பிரச்சனை. சாதாரண அட்வர்டைஸ்மெண்ட்லேயே நம்மளை ஏமாத்துறானுங்க சார். ஒரு பொண்ணு கலெக்டர் வருது, அந்த கலெக்டரோட தங்கச்சி ஓடி வந்து, அக்கா நானும் கலெக்டர் ஆகணும்னு. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, சிந்தால் சோப்பில் குழின்றாங்க. கலெக்டர் ஆகிறதுக்கு சிவில் சர்வீஸ் எழுதுன்னு சொல்ல, சிந்தால் சோப்பில் குழி போதும்னு. அது பரவாயில்ல. இன்னொன்று அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துக்கிறீங்களா, இந்த பான்ஸுன்னு ஒன்று வரும். ஒரு பொண்ணுங்க ட்ரெயினில் ஏறுது, பான்ஸ் போட்ட பொண்ணு ட்ரெயினில் ஏறுது. அந்த பொண்ணோட லவ்வர் நான் பண்ணுறேன் போய் தொலைவிட்டேன்னு டாட்டா காமிக்கிறான். உடனே அது என்னுடன் வரமாட்டாயாந்து ஓடி போய் ஏறுவான், டிக்கெட்டே வாங்காம. நான் 35 வருஷமா பான்ஸ் போடுறேன், இதுவரையும் தனியாக தான் போகிறேன். அதில் இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த பவுடர் போட்டிங்கன்னா போடுறவங்களுக்கு தெரியும், இந்த பான்ஸை போட்டுட்டு வேர்வை வந்தது வச்சிங்களேன், ஒரு வித்தியாசமான நாத்தம் வரும். ஒருத்தன் பக்கத்தில் வரமாட்டான். சில அட்வர்டைஸ்மெண்ட், ஆமாங்க நான் இன்சூரன்ஸ் எடுக்காமல் இருந்தேன் சார். ஒரே அட்வர்டைஸ்மெண்ட், அடுத்த நாள் போய் இன்சூரன்ஸ் எடுத்துட்டேன். பாலிகா பஜார் பார்த்துக்கிறீங்களா? ஒரு அம்மா படத்துக்கு முன்னால் போன மாதம் அக்கா கிட்ட கடன் வாங்கி எப்படியோ சமாளிச்சிட்டேன், நீங்கள் மட்டும் 1 கோடி ரூபாய் அப்படின்னு ஒரு படம் காணுமா சார். அந்த படம் பாருங்களேன், நம்ம மூஞ்சி மாதிரியே இருக்கும். அந்த அம்மாவுக்கு அவர் போனது கூட முக்கியம் இல்லை, 1 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போடாமல் இருக்கேன்னு. அப்படிதான் ஒரு தாயுமான ஒரு மனம், குழந்தைகள், மாணவர்கள், மாணவிகள் சார். ஒரு குடும்பத்தில் மகனுக்கு 1000, மகளுக்கு 1000, அம்மாக்கு 1000, வேற எந்த மாநில அரசாங்கமும் எதிர்பார்க்க முடியாது. மருத்துவத்திலே உச்சகட்டத்திலே இருக்கின்றது. எடுத்த துறை எல்லா துறையிலுமே சாதனைகள் புரிகின்ற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக